வணக்கம் நண்பர்களே, ஹரிஷின் காதல் கதை, அதாவது ஸ்கூல் லவ் ஸ்டோரி பார்ட் 1ன்னு வச்சுக்கிறோம். ஆனா அது முதல் காதல் இல்லையா. நான் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் திண்டுக்கல்ல தான் படிச்சேன். 5ஆம் கிளாஸ்க்கு மட்டும் தனியா எங்க அப்பா அம்மா என்னை உடுமலைப்பட்டியில படிக்க வச்சாங்க. இப்பதான் அந்த பிள்ளைய மீட் பண்ணேன். இதுவும் ஸ்கூல் ஸ்டார்டிங்ல எல்லாம் கிடையாது, ஸ்கூல் முடியறதுக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடியே. இப்பெல்லாம் அந்த பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த பிள்ளையோட பேர் கூட எனக்கு தெரியாது. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது தமிழ்ல ஒரு 2 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். பால் எத்தனை வகைப்படும், கோமாளி படத்துல கூட ஸ்கூல்ல ஒரு காமெடி ஒண்ணு வருமே, அது உண்மையாவே என் லைஃப்ல நடந்துச்சு. பால் எத்தனை வகைப்படும் கேள்வி கேட்டதுக்கு ஆட்டுப்பால், மாட்டுப்பால், கழுதப்பால், இத்தனை வகையான பால் இருக்குன்னு சொல்லி ஸ்கூல்லயே அலற விட்டவன் நானு. இப்பதான் அந்த பிள்ளை என்னைய பார்த்து சிரிச்சிச்சு. எனக்குன்னு ஒரு கேங் இருக்காங்க, 2 பேரு. இவங்களை விட்டு அந்த பிள்ளையோட பேர் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா அன்னைக்கு முழுக்கவுமே அந்த பிள்ளையோட பேர் என்னால தெரிஞ்சுக்க முடியல. அப்பதான் என் மண்டைக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சு, நாளைக்கு கண்டிப்பா அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வரும், அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு இருந்தேன். உள்ள வாத்தியார் ஐயா வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது அந்த பிள்ளை எந்திரிச்சு பிரசன்ட் சார் அப்படின்னுச்சு. அப்பதான் எனக்கு அந்த பிள்ளையோட பேரே தெரியும். உண்மையான பேரை சொன்னா மாட்டிக்குவேன், மூக்காயின்னு வச்சுக்கோங்க. மாசத்துல 7 நாள் ஆப்சென்ட் ஆகிற நானே ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே மெல்ல மெல்ல 5ஆம் கிளாஸ் முடிகிற ஸ்டேஜ், எப்படியும் 6வது நம்ம கூட தானே படிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மனதைரியத்துல இருந்துட்டேன். லாஸ்ட் டே அப்ப வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட பேரண்ட்ஸும் என் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அவங்க அப்பாவை பார்த்ததுமே எனக்கு கலிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க அப்பா வந்து போலீஸ். ஊம்புடா ஊம்புடா மூச்சி முட்டை ஊம்புடா.